சித்து எங்கேயாவது பிளாக் ஷீப்பை விட்டு கொடுத்து பேசியிருக்காங்க, இல்ல நான் பிளாக் ஷீப்போ இல்ல நானோ இந்த நிறுவனத்துல இருக்க வேற யாராவதோ சித்துவை விட்டு கொடுத்து பேசியிருக்கோமா? அவன் போய் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும் போதே நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டதே கண்டிப்பா இதெல்லாம் வருங்கிறது தான். இப்ப நீ போயிட்டேன்னா இதெல்லாம் நடக்கும், அடுத்து இதெல்லாம் பேசுவாங்க போவாங்க அப்படின்ற. இன்னும் சொல்ல போனா சித்து சேனல் ஆரம்பிச்சு 3 மாசம் அந்த சேனலே நம்ம ஆபீஸ்ல தான் எங்கனுச்சு. பிளாக் ஷீப் ஆபீஸ் தான் அங்க அதே கேபின்ல தான் அவங்க ஃபன் பண்ற கேபின்ல தான் அவங்க சேனலே ஆரம்பிச்சாங்க. அங்க 3 மாசம் வரலையும் அங்கதான் இயங்கினாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க டீம் சைஸே ஒரு 10-12 அப்படி ஆகணும்னு நினைக்கிறப்ப சித்துவே சொல்லிட்டு நான் ஆபீஸ் பாத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆபீஸ் எடுத்துப்போம். நான் அதுல இருந்து ஒரு 3வது மாசம் சொன்னேன், 3வது மாசம் உனக்கு இப்படி இருக்கும்டா, உன்னோட வருமானமும் உன்னோட சப்ஸ்கிரைபரும் இப்படி இருக்கும்டான்னு சொன்னேன். அந்த டைம்ல அப்படி இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது அவனுக்கும் நமக்கும் இருக்க பர்சனல் பாண்டிங் 100% வரும். ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நடுவுல 1000 சண்டை வரும். அதுவும் சித்துவுக்கு எனக்கும் நிறையவே சண்டை வரும். பேசாமலா இருந்து அந்த மாதிரி நடக்கும். ஒரு சமயம் நான் இறங்கி போவேன், ஒரு சமயம் அவன் இறங்கி வருவான். என்ன பிளாக் ஷீப்ல பணமே கொடுக்கும், சம்பளமே போடுறது இல்லையாமே, லேட்டா சம்பளம் போடுறீங்களாமே நீங்க கேட்டீங்கன்னா அது ரோஸ்ட். அதே நீங்க சீரியஸ் கேள்வியா கேட்கிறப்ப பாட்காஸ்ட். இவ்வளவுதான். 10th படிக்கும் போதே இந்த முடிவு எடுத்துட்டேன், மீடியாக்குள்ள வரணும்ன்ற முடிவு எடுத்துட்டேன். 11th 12th முடிச்சு கன்வென்ஷனலான எனக்கு ஒரு பாதை உண்மையிலே கிடைக்கல. நான் வந்து இப்ப இருந்த ஒரு ஐடில போய் ஒரு 2 lakhs சம்பாதிச்சு அப்படி இல்ல, நமக்கு அதுவும் வரல. ஸோ காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் நான். ஸோ படிச்சு முடிக்கிற வரல அது மேல இன்ட்ரெஸ்டே வரல. அப்புறம் தானே அதுல அறிவை வளர்த்துக்கிறது. முதல்ல அதுல இன்ட்ரெஸ்ட் வரணும், அப்புறம் அறிவு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தது ரசிச்சது பதிஞ்சது எல்லாமே மீடியா மீடியா மீடியா. நான் ஒரு டிவி வெறியன், டிவி தீவிரவாதி நான் சின்ன வயசுல இருந்து. ஸோ டிவியை ரொம்ப வெறித்தனமா பார்த்து 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 வளர்ந்து எப்படியாவது டிவிக்குள்ள போயிடணும்னு எனக்கு தோணுச்சு. அப்ப இருந்ததுலே பெரிய ஸ்ட்ரீம் மீடியா வந்து டிவி, அப்ப டிஜிட்டல் கிடையாது. ஸோ அப்ப எனக்கு டிவிக்குள்ள போயிடணும். அப்போ நான் ஒரு ஆடிஷன் போகும்போது ஒருத்தர் சொன்னார், இல்லை உனக்கு அப்பியரன்ஸை விட உன்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, ஃப்ளோ நல்லா இருக்கு, தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு, இதெல்லாம் சொன்னோன்னே ரேடியோ ட்ரை பண்ணுன்னு சொல்றாரு. அப்போ ரேடியோ கேட்க ஆரம்பிக்கிறேன். ரேடியோ 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 நிறைய ரேடியோ ஸ்டேஷன் இருக்குன்னு தான் நான் சென்னைக்கு படிக்கவே வந்தேன். ஸோ அப்பையில இருந்தே இப்படிதான். ஆனா முடிக்கிறதுக்குள்ள நான் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள 2 ஸ்டேஷன்ல செலக்ட் ஆனேன். பட் என்னோட காலேஜ் செங்கல்பட்டு போயிட்டு வந்து ஷோ பண்ண முடியாது. அப்புறம் அதுல ஒரு ஸ்டேஷன்ல எனக்கு ஃபைனல் இயர்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உள்ள வந்தேன். ஸோ எனக்கு கன்வென்ஷனலாக ஒரு பாதை இருந்து அது வேணான்னு சொல்லி நான் அன்கன்வென்ஷனலாக இப்படி வந்து ரிஸ்க் எடுத்து நம்ம அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை. ஸோ ஆர்ஜேவா ஆரம்பித்தேன், எடுத்ததே நான் ஆர்ஜேவா தான் ஆரம்பித்தேன். மேபி நான் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். ஒரு ஆர்ஜே, அடுத்து எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ ஒரு பெர்ஃபார்மராக நிறைய சேனல்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணேன், அடுத்து ஒரு விஜே ஆகியிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். அங்கே மட்டும் எனக்கு ஒன்று என்ன தோணுச்சுன்னா, நம்ம போய் வாய்ப்பு கேட்கறது வேற. ஏன்னா அப்போ இருந்த பெரிய ஊடகங்கள் எதுலையுமே நமக்கான வாய்ப்பு டக்குன்னு கிடைக்காது, அதுதான் உண்மை. இன்னைக்கு என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. பட் அன்னைக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ அதுக்காக சரி அப்போ நம்மளே ஒன்று உருவாக்குவோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். அப்போ யூடியூப் நிறைய வளர்ந்துட்டு இருந்துச்சு நார்த்லலாம். அதை பார்த்து தான் சரி இங்கே நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி யூடியூப்குள்ள வந்தேன். நம்ம எடுத்த அந்த ஒரு டிசிஷன் தான் நம்ம அன்கன்வென்ஷனலாக ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அந்த வயசுல அது ரிஸ்க்குன்னு நமக்கு தெரியல. நம்ம எடுத்த எந்த ரிஸ்க்குமே ரிஸ்க்னு தெரியல. நம்ம வேலையை ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ், ஒரு சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு பிரஷர் உங்களுக்கு இருக்கலையா? எனக்கு இல்ல, அது ஃபேமிலிக்கு வந்து எனக்கு இதை பண்ணியே ஆகணும், இவ்வளவு சம்பாரிச்சு கொடுக்கணும், கடன் அடைக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை எனக்கு. ஸோ அவங்க எனக்கு டைம் கொடுத்தாங்க, 1 வருஷம் டைம் கொடுத்தாங்க. அதுக்குள்ள நீ நினைக்கிறத